எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலி ரிலேட்டடா பார்க்க போறது கிடையாதுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஹச்எஸ்என் கோட் இருக்கு இல்லைங்களா? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது அந்த ஹச்எஸ்என் கோட எப்படி வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. நம்ம மோஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கூகுள் போய்க்குவோங்க. கூகுள்ல வந்து அந்த ஹச்எஸ்என் கோட போடுவோம். ஸோ அதுல என்ன வருதோ அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, நம்ம டேலியில அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல கொடுத்துட்டு இருப்போங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து நம்ம கொடுக்கணுங்க. கூகுள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி நீங்க ஹெச்எஸ்என் கோட போடாதீங்க. ஸோ எப்படி நம்ம அந்த ஹெச்எஸ்என் கோட சர்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கூகுள்ல ஜிஎஸ்டி சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். gst.gov.in ஜிஎஸ்டி சைட் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ சர்வீஸ்க்குள்ள போய்க்கிறேன். ஸோ இதுல வந்து யூசர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. இதுல போயிட்டீங்க அப்படின்னா சர்ச் ஹெச்எஸ்என் கோடு நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச்எஸ்என் கோடு எஸ்சிசி கோட் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு எஸ்சிசி கோட் போட போறேன். இங்க ஹெச்எஸ்என் தான் இருக்கு, பட் நான் எஸ்சிசி கோட் போட போறேன். ஸோ 99 அப்படின்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த 9963 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா கேப்ஷா கோடு வருது. ஸோ அங்க 357491. ஸோ அந்த கேப்ஷா கோடை கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபுல்லா அந்த எஸ்எஸ்சி ரிலேட்டடான டீடைல்ஸ் ஃபுல்லாவே எல்லாமே வந்துருது. உங்களுக்கு இது 8 டிஜிட் இல்ல, அதனால உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் வந்துருச்சுங்க. ஸோ 6 டிஜிட் தான் இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்சி கோட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 டிஜிட் தான் இருக்கும். ஸோ என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ அதோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சுங்க இப்போ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடுங்க. எஸ்சிசி நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க மறுபடியும் திருப்பி ஒரு ஹெச்எஸ்என் கோட் கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் வந்து 3714 ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுல இல்ல 710. ஓகே. ஸோ 2710 நான் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருது, உங்களுக்கு இந்த எடுத்துட்டு வருது பெட்ரோலியம் ஆயில்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வருது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 77272 கொடுத்துட்டு சர்ச் பண்றேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்க, இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு என்ன 4 டிஜிட். ஸோ டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி என்னென்ன காமன்லி யூஸ்டு ட்ரேட் டிஸ்கிரிப்ஷன் தான் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன ஆயில் கிரீஸ் லூப்ரிகன் ஆயிலுக்கு 6 டிஜிட்டுங்க. ஸோ அதற்கு உண்டான 8 டிஜிட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஓவரால் எல்லாமே எடுத்துட்டு வந்துருச்சு ஹெச்எஸ்என் உங்களுக்கு. ஸோ 8 டிஜிட் இருந்துச்சுனாலும் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய எஸ்சிசி அண்ட் ஹெச்எஸ்என் கோட நீங்க சர்ச் பண்ணி நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல கொடுத்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்என் எரர் வராதுங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்கிறதா இந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க கத்துக்கணும், நீங்க டேலிலையும் இல்ல ஜிஎஸ்டி ரிலேட்டடாவும் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.